சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? இதுக்கு நிறைய பேர் புதுவிதமான பதில்கள் சொல்லியிருந்தீங்க. ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் அண்ட் இதை பற்றின என்னோட தாட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக பறக்காது. அந்த காயத்தோட வலி வரும்போதெல்லாம் அது ரொம்பவே கஷ்டப்படும். வலியோட பறக்கவும் முடியாது. ஃபிசிக்கலாகவும் பெயின் அனுபவிக்கும், மென்டலாகவும் பெயின் அனுபவிக்கும். இதுக்கப்புறம் நம்மளால் பறக்க முடியாமே போயிடுமோ அப்படின்னு மென்டலாக கஷ்டப்படும். பக்கத்தில் இருக்கிற பறவைங்கள்லாம் பறக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கொஞ்ச நாள் தாங்கிட்டு வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதோட காயம் ஆறி இருக்கும், வலியும் மறைஞ்சிருக்கும். ஆனால் தழும்பு என்னவோ இருக்க தான் செய்யும். ஆனால் அது பெருசாக பாதிக்காது. எல்லாத்தையும் விட மறுபடியும் பறக்கிறோம் அப்படின்ற சந்தோஷம் பெருசாகவே இருக்கும். இன்னைக்கு நிறையா பேரோட வாழ்க்கை சிறகு ஒடிஞ்ச பறவை போல தான் இருக்குது. மனதளவில் காயப்படுற காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் ரொம்பவே பெயின் அனுபவிப்போம். இந்த வலியோட தான் கடைசி வரை இருக்கணுமா அப்படின்லாம் தோணும். மற்றவங்களாம் நம்ம ஏஜில் லைஃப் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம தான் இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அது ஒரு விதமான வலியை கொடுக்கும். வெயிட் பண்ணுங்க, எல்லா வலியும் தாங்கிட்டு காத்துருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல காயம் ஆறிடும், வலியும் மறந்துடும். ஆனா காயத்தை கொடுத்தவங்களோட நினைவுகளும் சூழ்நிலைகளும் மறக்காது. ஆனா அந்த பெருசாவும் பாதிக்காது. ஈஸியா மன்னிச்சு மறந்துருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க கூட சேர்ந்து பறக்க அழைக்கப்பட்டவங்க இல்லை நீங்க. உங்க டெஸ்டினேஷன் வேற, உங்க காலிங் வேற. சில பேர் குறிப்பிட்ட தூரத்துல இலக்கு அடைஞ்சிருவாங்க, சில பேர் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப யோசிச்சு கஷ்டப்படாதீங்க. அண்ட் மை கன்க்ளூஷன் இஸ், சிறகு ஒடிந்த நிலையில் உள்ள பறவையின் காயம் ஆறிய பின் அதன் பாதையில் சரியாய் பறக்கும்.